அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலீலா வ திம்னா. இந்த புக்க உங்களுக்கு தமிழ்ல குடுத்துருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல இருக்கும். இது இந்த புஸ்தகத்த பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அருமையான ஃபிலாசபி தத்துவ நூல். கதை வடிவில ஃபிலாசபி இருக்கும். தமிழ்ல பஞ்சதந்திர கதைகள்னு இருக்கும். ஆனா, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில கதைக்கு முக்கியத்துவம் இருக்காது. அந்த தத்துவ வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அதிகமா குடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிற பஞ்சதந்திர கதைகள்லாம் அதிகமான கதைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. ஆனா, இந்த கிதாப்ல என்ன இருக்குன்னா, வெறும் வார்த்தைகளுக்கு மட்டும்தான். அதாவது தத்துவம், ஃபிலாசபி, ஃபல்சஃபாம்பாங்க அரபில. அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. உலகத்தில அரபி இலக்கியம் படிக்கிற யாருக்கும் அந்த நூல பத்தி தெரியாம இருக்காது. உங்கள்ட்ட அந்த புக்கு தமிழ்ல நம்ம லைப்ரரியில குடுத்துருக்குறேன். நீங்களும் சில பேர் வச்சிருப்பீங்க. அது ஃபியூச்சர்ல நீங்க அரபியிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா இத அரபியில போட்டுறலாம். இத நீங்க மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த புஸ்தகத்த நீங்க லைப்ரரியில எடுத்து படிக்கணும். அப்பப்போ எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டெமோ மாரி ஒண்ணு இந்த புக்லேருந்து ஒண்ணு காமிக்கிறேன். பைதபா தனது பேச்சைத் தொடர்ந்தார். ஏனைய ஜீவராசிகளுக்கு இல்லாத மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான பண்புகள் 4. 1வது ஞானம், 2வது பத்தினித்தனம், 3வது அறிவு, 4வது நீதி. எந்த வம்சத்து மனிதர்களும் இப்பண்புகளை கொண்டிருப்பர். கல்வி, ஒழுக்கம், பகுத்தறிதல் இம்மூன்றும் ஞானத்தில் கட்டுப்பட்டவையாகும். நிதானம், பொறுமை, கலங்காமை இவைகள் அறிவில் கட்டுப்பட்டதாகும். வெட்கம், பெருந்தன்மை, மனக்கட்டுப்பாடு, தன்னை மதித்தல் இவைகள் பத்தினித்தனத்தில் கட்டுப்பட்டவையாகும். உண்மை, உபகாரம், இறையச்சம், நற்குணம் இவைகள் நீதியில் கட்டுப்பட்டதாகும். மேற்சொன்ன அனைத்தும் நல்லவைகளாகும். அதற்கு எதிரானது அனைத்தும் தீயவையாகும். இப்பண்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவன் செல்வத்தைக் கண்டு மயங்குவதில்லை, இழப்புகளைக் கண்டு கலங்குவதில்லை. இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுக்கு குறையொன்றும் நிகழ்வதில்லை. அப்போ இந்த புக்கு ரொம்ப ஆழமான அர்த்தங்களை கொண்டது. ஃபல்சஃபா ஆழமான தத்துவ கருத்துக்களை கொண்டது. அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை எடுத்து அப்பப்போ படிக்கணும். இந்த புஸ்தகத்தை மறந்துடக்கூடாது. அதிகமான அறிவை வளர்க்கும், அதிகமான சிந்தனையை உண்டு பண்ணும், தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான, அதாவது சுயமாக தன்னைத்தானே செதுக்கிக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயமும் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதனால் அதுவும் தமிழில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அரபியிலேருந்து தமிழாக மாற்றி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நீக்கி எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. யார்கிட்ட புக்கு இல்லையோ அவங்க மதரசாலேருந்து வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டி ஜெராக்ஸ் போட்டாச்சும் வச்சுக்கிங்க. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.